அன்பார்ந்த நேயர்களே, இந்த மே மாதம் 2025 பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம். முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம். இந்த 2025ஆம் ஆண்டின் 3 பெரிய கிரகங்களின் பெயர்ச்சி பற்றி முன்பே 2025ஆம் ஆண்டு பலன்களில் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன். இருப்பினும் மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் பெயர்ச்சியானது மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலை பெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார். பெரிய கிரக பயிற்சியான 1.5 வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி நிகழ்கின்றது. இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார். இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூல காரணமாக அமையும் கிரகப்பெயர்ச்சியாக அமைகின்றது. இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு தகுந்தாற்போல் பார்ப்போம். அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும். தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி. சரி, இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்கள் இந்த மே மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாகவே அமைகின்றது. உங்களது கிரக நிலைமையை பார்க்கும்போது குரு பகவான் இதுவரை தங்களது ஜென்ம ராசியில் நிலவிக் கொண்டிருந்தவர் இந்த மே 14ஆம் தேதி தங்களது ராசியிலிருந்து மிதுனத்திற்கு மாறுகின்றார். மிதுனம் என்பது தங்களுக்கு 2ஆம் வீடு, வரவு, வாக்கு மற்றும் பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பதால் குரு 2ஆம் இடத்திற்கு செல்வது மிகவும் நன்மையே. மேலும் அவர் 2ஆம் இடத்திலிருந்து தனது 7வது பார்வையாக தங்களின் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது தங்களுடைய 6ஆம் இடமான தைரியம், ரோகம், நோய் போன்ற இவற்றை பார்வையிடுகிறார். 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது தங்களுடைய 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுக்கு இதுவரை சில சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில் அது அனைத்திலும் ஒரு வளர்ச்சியும் ஒரு நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக, நல்ல மாத தொடக்கமாக அமைகின்றது. ஆகவே உங்களுக்கு மே 14ஆம் தேதி வரை இந்த சென்ற மாதத்தை போல் இருந்தாலும் மே 14க்கு பின்பு ஒரு நல்ல வளர்ச்சியையும் மேன்மையையும் தாங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீர்களானால் தங்களது பெரிய பயிற்சியான ராகு கேது பெயர்ச்சி இது 1.5 வருடம் நிலை பெறக்கூடிய ஒரு கட்டத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகும். சனி 2.5 வருடம் இருப்பதை போல் குரு 1 வருடம் இருப்பதை போன்று தங்களுக்கு ராகு கேது என்பது ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 1.5 வருடம் இருக்கக்கூடிய கிரகமாகும். இவை மீன ராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். சிம்மம் தங்களது 4வது இடமாகும். 4வது இடத்திற்கு கேது பகவான் வருவது சற்று சிரமம்தான் இருந்தாலும் தங்களது ராகு என்பவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். ஆகவே இவை 2 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சற்று சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான். அதை மிகவும் நல்ல நிலை என்று சொல்லுவதற்கு இல்லை. இருப்பினும்
தங்கள் 10ஆம் இடத்தையே குரு பகவான் பார்வை செய்வதால் அவை நிவர்த்தியாகின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் வரும்போது ஒரு மைனஸ் வந்திருக்கு. அதனால் எந்த விதத்திலும் உங்களை பாதிப்பை உண்டு பண்ணாது. அதாவது தொழிலில் சில சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படும். அவற்றை சாதுரியமாகவும் தங்களது அதிர்ஷ்டவசமாகவும் தாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொள்வீர்கள். அதேபோல் கேது பகவான் தங்களது 4வது இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பதால் அவற்றிலிருந்து தாங்கள் பெருமையும் சிறப்பும் பெறுவீர்கள். அதற்கான வழியை குரு பகவான் உணர்த்துவார். குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு தொழிலை விருத்தி செய்து தருவதால் வருவாயில் கூடும், வருவாய் அதிகரிக்கும். மேலும் உங்களது வாக்கில் ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். உங்களுக்கு பல விதத்திலும் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் ஆதரவை நல்குவார்கள். தாங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து வந்த பண வரவுகள் தங்களை வந்தடையும். சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 10லிருந்து 11க்கு. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையையும் சிறப்பையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. இதுவரையிலும் உங்களது 10ஆம் இடத்திலிருந்து தொழில் அனைத்திலும் இடைஞ்சலையும் தடைகளையும் சிரமத்தையும் ஏற்படுத்தி வந்த நிலையில் அவர் 11ஆம் இடத்திற்கு தங்களது 11ஆம் இடமான மீனத்திற்கு வருவதால் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துகிறார். அவர் தங்களது பூர்வ புண்ணிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு 5ஆம் இட பிள்ளைகள் வகையில் சுப விரயங்கள் ஏற்படும். படிப்புகளுக்கு அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். தொழில்துறைகளுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆக உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் மூலமாக செலவுகள் ஏற்படும். மற்றும் உங்களது வீட்டில் உள்ளவர்களுக்கு வைத்திய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவற்றிற்கான செலவுகள் விரயங்கள் ஏற்படும். அவற்றை தாங்கள் சமாளிக்க வேண்டிய வாய்ப்பு வரும். பணம் வரும் அளவிற்கு செலவையும் தாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆக மொத்தம் மே மாதம் என்பது பெரிய ஒரு உச்சத்தையும் பெரிய ஒரு தாழ்வையும் ஏற்படுத்தாமல் சமநிலையில் செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.